உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ராகவ் வந்துட்டு ஆஃபீஸில் வேணும்னே நிலா கிட்ட பேசணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்துட்டு ஒரு முக்கியமான ஒர்க் இருக்குது, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும், வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டே இருக்காரு. ஸோ அந்த டைம் திவ்யாவுக்கு வந்துட்டு லேட்டாக போனால் ஹாஸ்டலில் வந்து ஃபுட்டெல்லாம் கிடைக்காது அப்படின்னு அவங்க சொல்கிறதுனால திரும்ப நிலா போய் கேட்கும்போது ஓகே அவங்கள போக சொல்லுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நாளைக்கு நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ திவ்யாவும் ஓகே நிலா நீ என்னன்றதை கேட்டு வச்சுக்கோ, நான் நாளைக்கு வந்து உங்ககிட்ட டீட்டெயிலாக கேட்டுக்கிறேன் ப்ராஜெக்ட்டை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன்னு சொல்லி கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறமும் நிலா ரொம்ப நேரமாக அவங்க மட்டும் ஆஃபீஸில் வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ராகவ் வந்து அவர் பாட்டுக்கு வெளியில் வந்தவர் அவர் பாட்டு போயிட்டே இருக்கும்போது பின்னாடியே போய் கேட்குறாங்க, ராகவ் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன், ப்ராஜெக்ட் பற்றி சொல்கிறேன்னு சொன்னீங்களே அப்படின்றாங்க. இருங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனவர் திரும்பவும் ஒரு 5 நிமிஷம் கழித்து வந்து நிலா கிட்ட ரொம்பவுமே கேஷுவலாக உட்காந்து சிரிக்கிறாரு. பார்த்துட்டு நிலாவுக்கு ஒன்றுமே புரியல. என்ன ராகவ் என்ன ப்ராஜெக்ட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ப்ராஜெக்ட்லாம் ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட பேசணும்னு சொல்லி தான் நான் இப்போ உங்களை டிலே பண்ணேன் அப்படிங்கிறாங்க. என்ன ராகவ் நான் தான் காலையிலேயே சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன இன்னும் நீங்கள் என்கிட்ட பேச வேண்டியிருக்கு, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்க, சோழன் தான் என்னோட ஹஸ்பண்ட் அப்படிங்கிறாங்க. உனக்கு கல்யாணம் ஆன விஷயம் எல்லாம் எனக்கு தெரியும், உனக்கு நடந்ததே ஒரு ட்ராமா கல்யாணம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுறது. அப்புறம் இந்த விஷயம்லாம் எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சேரன் தான் சொன்னார் அப்படிங்கும்போது இவங்களுக்கு பயங்கர கோபத்தோட அவங்க நேராக வீட்டுக்கே கிளம்பி வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தால் இங்கே வந்துட்டு சேரன் வந்து வீட்டில் இருக்காரு, வானதியும் வந்திருக்காங்க. ஏன்னா வானதிக்கு வந்துட்டு வீட்டில் வந்து பாண்டியை பற்றி அவங்கெல்லாம் புகழ்ந்து பேசுனது அங்கே அவங்களால தாங்கவே முடியல. வந்து பாண்டி கிட்ட சொல்கிறது இல்லாமல் வீட்டில் எல்லாருக்கிட்டே சொல்லி பாண்டி எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிச்சிருச்சு, பாண்டி வந்து அன்றைக்கி பேசுனதுனால எங்கள் அப்பா அம்மா 2 பேருமே மனசு மாறிட்டாங்க, அவங்களே வந்து எனக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க, நான் ஓடி வரணும்லாம் அவசியமே இல்லைப்பா அப்படின்லாம் வந்து அவங்க சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ சேரனுக்கு வந்து சந்தோஷமாக இருக்குது. சரிப்பா உன் வீட்டில் சம்மதத்தோடு நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா எங்களுக்கும் சந்தோஷம் தான்ப்பா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்தா கரெக்டாக நிலாவும் உள்ளே வரும்போது வெளியில் நடேசன் உட்காந்துட்டு வாமா என்னம்மா இன்றைக்கி ஆஃபீஸில் நிறைய வேலையோ அப்படிங்கிறாரு. அப்படி நடேசனை பார்த்துட்டு ஆமாம் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கடுப்போடையே சொல்லிட்டு விறுவிறுன்னு உள்ளே போகிறாங்க. என்ன இப்படி போகிறாளே ஏதாவது டென்ஷனாக இருக்காளோ அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. உள்ளர போனவங்க நேராக வந்துட்டு சேரன் கிட்ட போகும்போது வா நிலா காஃபி குடிக்கிறியா, என்ன ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்போ ஆஃபீஸில் நிறைய வேலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ எடுப்பிலே வந்துட்டு உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையானே, எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே வீட்டில் எல்லாருக்குமே ஷாக் ஆகுது. நடேசனமே எட்டி பார்க்குறாரு, என்ன இந்த பிள்ளை இவ்வளோ கோவத்தோடு வந்திருக்கு, அதுவும் சேரனை போய் இப்படி பேசிகிட்டு இருக்கு, அவன் என்ன பண்ணான் அப்படிங்கிற மாதிரியே பார்க்குறாரு. ஏன் நிலா நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறாங்க. என்ன பண்ணீங்களா, எதுக்காக உங்களை போய் நீங்கள் ராகவ் கிட்ட எதுக்கு நீங்கள் வீட்டில் நடக்கிற விஷயத்தெல்லாம் போய் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன பண்ணிலா நான் இன்னும் தப்பாக சொல்லலையப்பா அப்படிங்கிறாங்க. தப்பாக சொல்லலையா, எனக்கு நடந்தது ஒரு கட்டாய கல்யாணம், விருப்பம் இல்லாமல் தான் நானும் சோழனும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், இப்போ டிவோர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணியிருக்கோம், ஊர் உலகத்துக்கு தான் நாங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, வீட்டில் சும்மா தான் இருக்கோம், இதெல்லாம் உங்களை யார் போய் சொல்ல சொன்னது, அவன் என்னை என்னென்ன கேள்வியெல்லாம் கேட்குறான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வானதி உட்காந்துருக்கிறத கவனிக்காமல் இவங்க பாட்டுக்கு படப்படன்னு பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ சேரன் இந்த இடத்துல நிலா தப்பாக எடுத்துக்காதப்பா, நான் எதுவும் வந்து சொல்லணுமேன்னு சொல்லலப்பா, அவர் என்கிட்ட கேட்டார் அதனால தான்ப்பா நான் சொன்னேன் அப்படின்றாங்க. அவர் கேட்டார்னா நீங்கள் எல்லாத்தையுமே சொல்லிடுவீங்களா, என்னென்ன இப்படி இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. உடனே சோழன் வந்துட்டு ஏங்க என்னங்க ஆச்சு, என்ன போய் சொல்லிச்சு அண்ணன் அவன்கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு நடந்த எல்லா விஷயத்தையுமே போய் ஒன்று விடாமல் இவர் சொல்லி வச்சிருக்காரு, அவங்ககிட்ட போய் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது இவர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா எதுக்குண்ணே நீ போய் அவங்ககிட்ட போய் சொல்லிட்டு இருந்தேன், என்னென்ன இப்படி பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்றாங்க. சத்தியமாக நான் தப்பாக எதுவும் சொல்லலடா அப்படின்றாங்க. தப்பாக எதுவும் சொல்லலையா, ஏற்கனவே அவன் வந்துட்டு நிலா வந்துட்டு நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவன் ஏற்கனவே லவ் ஸ்டேட்டஸ்லாம் வச்சு ஹார்ட்டின் விட்டுட்டு இருக்கான், நீ வேற பார்த்தா அதுக்கு இப்படி வேற போய் சொல்லி வச்சுட்டு வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சோழனும் கத்துறாரு. இது கேட்டது சேரனுக்கு சத்தியமாக அவர் அப்படி ஒரு எண்ணத்தில் நிலா கிட்ட பழகுறாருன்னு எனக்கு தெரியவே தெரியாதேடா அப்படின்றாங்க. என்னென்ன உனக்கு தெரியாதுன்னு இருக்க, காலையில் கூட நானும் நிலாவும் சண்டை போட்டுட்டு இருந்தோம்ல, அதை நீ பார்க்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் சண்டை போட்டுட்டு இருந்தீங்கடா, ஆனால் என்ன பேசிக்கிட்டீங்கன்னா எனக்கு தெரியாதுல்ல, அவரை பார்க்க மாதிரியே ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு, இன்ஜினியர் கூட்டிகிட்டு போனார், அப்போ அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது ஏதோ சொன்னேன்டா, மற்றபடி தப்பாலாம் எதுவும் நான் சொல்லலப்பா, மன்னிச்சிருப்பா அப்படிங்கிறாங்க. சத்தியமான நீங்கள் இப்படி இருப்பீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க விறுவிறுன்னு உள்ளே போய் ரூமில் கதவை சாத்திக்கிறாங்க. வெளியில் இருந்துட்டு வானதி டக்குன்னு பாண்டியை பார்த்துட்டு என்ன பாண்டி உங்கள் அண்ணனுக்கும் அன்னிக்கும் லவ் மேரேஜ் இல்லையா, அப்போது இவங்க கல்யாணம் வந்துட்டு சும்மா பேருக்கு தான் கல்யாணமா, உங்கள் அண்ணி பேருக்கு தான் இருக்காங்களா இந்த வீட்டில் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இப்போ பாண்டிக்கே கோவம் வருது. உடனே சோழன் இருந்துட்டு என்னப்பா உனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கணுமா, எது இருந்தாலும் அவங்க என் ஒய்ஃப் தான் அப்படிங்கிறாங்க. எங்கத்த பேருக்கு தான் சொல்லிக்கிறீங்க போல இருக்கே, இந்த விஷயம் எனக்கு இவ்வளோ நாள் தெரியவே இல்லை, ஏன் பாண்டி நீ கூட இதெல்லாம் என்கிட்ட சொல்லலை அப்படிங்கிறாங்க. என்ன இப்போ நடந்து போச்சு, எது இருந்தாலும் அவங்க சோழனோட ஒய்ஃப் தானே, அவங்க எங்கள் வீட்டில் தானே இருக்காங்க, எல்லாத்தையும் வந்து உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கணுமா அப்படின்றாங்க. அது என்ன நான் மட்டும் என் வீட்டில் நடக்கிறதெல்லாம் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்கிறேன்ல, நீ மட்டும் ஏன் பாண்டி இப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உள்ள பிரச்சனை பத்தாது, நீ வேற ஏதாவது நோண்டிட்டு இருக்காத, போடி நீ டைம் ஆயிடுச்சு கிளம்பு அப்படின்றாங்க. சரி எதனாலும் என்னை வந்து உடனே விரட்ட பாப்பியே, உன் வீட்டு விஷயம்னா மட்டும் உனக்கு பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிடுறாங்க. ஸோ அன்றைக்கி நைட்டு நிலா சாப்பிட கூட வரல. சோழன் போய் கெஞ்சிறாரு சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு இல்லை எனக்கு வேண்டாங்க, எனக்கு பசிக்கல, எனக்கு மனசே ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க. ஸோ பல்லவன் போயிட்டு அழுகிறாரு, அண்ணி வாங்க நீங்கள் சாப்பிடலன்னா நாங்கள் யாருமே சாப்பிட மாட்டோம் அப்படிங்கும்போது இப்போ போயிட்டு பல்லவன் கிட்டே சொல்கிறாங்க,
என்னடா இந்த விஷயத்தெல்லாம் போய் ஆஃபீஸில் சொல்லியிருக்கலானுங்களாடா, இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? அங்கே ஆஃபீஸில் என்ன ஒரு மாதிரி வந்து அந்த ஆள் பேசுகிறாருடா, எனக்கு எவ்வளோ கோவமாக இருக்குது தெரியுமா அப்படின்றாங்க. சரி விடுங்க, நீ அண்ணன் வந்து ஏதோ வேணும்னு சொல்லலைன்னு சொல்லுதில்ல அப்படின்றாங்க. எதுவாக இருக்கட்டும், ஆனால் ஆஃபீஸில் சொன்னது தப்பு தான் பல்லவா அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஏதோ சமாதானப்படுத்தி போயிடுது. மறுநாள் காலையில் ஆகிடுது. நிலாவுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஃபீவரிஷாகவே இருக்குது. அவங்களால எழுந்து போக முடியல. நைட்லாம் வந்துட்டு ஒரு மாதிரியே இருந்ததுனால அவங்களுக்கு வந்து எழுந்து ஆஃபீஸ்க்கு போக முடியல. ஸோ 10 மணி ஆகியும் ஆஃபீஸ்க்கு வரல அப்படிங்கும்போது திவ்யா கால் பண்ணுறாங்க. என்னாச்சு இது நிலா, வரலையா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை திவ்யா, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, இப்போ தான் நான் முழிக்கிறேனே, கொஞ்சம் லீவ் மட்டும் சொல்லிடுறியா ராகவ் கிட்ட அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ ராகவுமே வந்துட்டு பார்த்துட்டு நிலாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு. அப்போ முன்னாடியே ஃபோன் பண்ணியிருக்காரு, அவங்க எடுக்கல. அப்போ திவ்யா பேசிகிட்டு இருக்காங்கும்போது என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ தான் ஃபோன் பண்ணேன், நிலாவுக்கு உடம்பு முடியலையா, இப்போ தான் முழிச்சாங்களாம், அதனால் உங்ககிட்ட லீவ் மட்டும் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவருக்கு அப்படியே பதறி போகுது. வீட்டுக்கு உடனே போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாரு. ஸோ வீட்டில் வந்து பார்த்தா அப்போ தான் நிலா எழுந்து உட்காந்துருக்காங்க. சோழன் போயிட்டு கஞ்சி எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்ருக்காரு நிலாவுக்கு. இந்த சாப்பிடுங்க, அதை நைட்டும் சாப்பிடல இல்லைங்க, சரியா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, மாத்திரை போய் நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்றாங்க. மாத்திரை எல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தாலே எனக்கு சரியாக போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த கஞ்சியை கொடுத்துட்டு இருக்கும்போது பார்த்தா கரெக்டாக இவருக்கு ராகவ் காரில் இருந்து இறங்கி உள்ளே வராரு. ஸோ ராகவ் வந்துட்டு நிலாவை தேடி வீட்டுக்கே வந்தார் அப்படிங்கிறது வீட்டில் பெருசாக யாருக்குமே விருப்பம் இல்லை அப்படின்னாலுமே ஒரு கர்டசிக்காக வந்துட்டாங்களே அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு சேரன் நான் வாங்க சார் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. வந்துட்டு என்னாச்சு, நிலாக்கு உடம்பு சரியில்லையாமே அப்படின்றாங்க. ஆமாம் சார், லைட்டாக ஃபீவர் தான், ஏதோ சாப்பிட்டுட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறாரு. எங்கே நிலா எங்கே அப்படின்றபோது இப்போ சோழன் வந்துட்டு சாப்பாடு அந்த கஞ்சி ஊட்டிகிட்டு இருக்கும்போது வந்து கரெக்டாக அதை பார்த்தோன்னே அப்படியே ஒரு மாதிரி ஆகுது ராகவுக்கு. பார்க்கும்போதே வேணும்னே சோழனும் வந்துட்டு முன்னாடி இருக்கும்போதே ஏங்க இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாயில் இந்த சைடு ஊற்றுறது எல்லாத்தையும் லைட்டாக படுறது எல்லாத்தையுமே அப்படின்னு தொடச்சி விட்டுட்டு ஊட்டிகிட்டு இருக்காரு. அப்போ வந்துட்டு நிலா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. அப்போது இப்படி திரும்பி பார்த்த உடனே ராகவை பார்த்த உடனே அப்படியே அவங்களுக்கு அவ்வளோ கோவம் வருது. இருந்தாலும் வாங்க ராகவ் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னாச்சுங்க, உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு திவ்யா சொன்னாங்க, இப்போ ஓகேவா, ஹாஸ்பிட்டல் போனீங்களா, வரீங்களா போகலாமா அப்படின்றாங்க. உடனே சோழன் இருந்துட்டு ஹலோ ஆஃபீஸில் நீங்கள் அவங்களுக்கு பாஸ் மட்டும்தான், அவங்களுக்கு என்ன பண்ணுனாலும் பார்த்துக்கிறதுக்கு நாங்கள் இத்தனை பேர் இருக்கோம், இதுக்காக நீங்கள் இப்படிலாம் வரணும்னு எந்த அவசியமும் இல்லையே, அப்படி இல்லாமல் ஆஃபீஸில் நீங்கள் யாருக்கு உடம்பு சரியில்லைனாலும் போய் பார்ப்பீங்க அப்படின்றாங்க. அப்படியே ராகவுக்கு கோவமாக வருது. அப்படி இல்லை, நிலாவுக்கு முடியலன்னொன்னே எனக்கு ஒரு மாதிரி இருந்தது, அதனால தான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்றாங்க. எதுவானாலும் எங்களுக்கு பார்த்துக்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து இப்போ திமிராவே சொல்கிறாரு. நிலா வந்து எதுவுமே பேசாமல் இருக்காங்க. அப்படியே ராகவ் பார்த்துட்டே இருந்துட்டு என்ன நிலா ஓகே தானே நீங்கள் அப்படின்னோடனே, ராகவ் நான் பார்த்துக்கிறேன், ஆஃபீஸ்க்கு தான் நான் லீவ் சொல்லிட்டேன்ல, எதுக்காக நீங்கள் வீடு வரைக்கும் வந்து பார்க்கணும்ல எந்த அவசியமுமே இல்லையே அப்படின்றாங்க. இல்லை இருந்தாலும் எனக்கு கேட்காம தான் நான் வந்தேன் அப்படின்றாங்க. ஓகே ராகவ், நான் பார்த்துக்கிறேன், என்ன நீங்கள் தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டுருக்காங்க, பண்ணாதீங்க, நேற்றே நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரியே இருக்கவும் சரி ஓகே பார்த்துக்கோங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் யாருமே எந்த ரெஸ்பான்ஸும் கொடுக்கல அப்படிங்கும்போது அவருக்கே ஒரு மாதிரி ஆகுது. சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியில் வராரு. அப்போ நடேசன் பார்த்துட்டே இருந்துட்டு நேற்று நடந்த விஷயம் எல்லாத்தையும் அவர் கேட்டதுனால டக்குன்னு அப்பா தம்பி ஒரு நிமிஷம் நில்லுப்பா அப்படின்றாங்க. சரி ராகவ் அப்படி நிற்கும்போது, ஆமாம் நான் தெரியாமல் தான் கேட்குறேன், உங்கள் ஆஃபீஸில் இப்படி தான் யாருக்கு உடம்பு சரியில்லைனாலும் வீடு வரைக்கும் போய் பார்ப்பீங்களோ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்படி இல்லை, நிலாவுக்கு முடியலன்னு கேட்ட உடனே சரி பார்த்துட்டு வந்துடலான்னு தோணுச்சு, நான் இந்த வழியாக வந்தேன் அப்படியே பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படிங்கிறாங்க. நீ எதுக்காக இங்கே வந்திருக்காங்கிறதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும்ப்பா. ஆமாம் அதுக்கு என்ன, அவளை வந்துட்டு நீ பிடிச்சிருக்குன்னு சொன்னியா, சரி அவளுக்கு கல்யாணம் ஆகலைன்னு தெரிஞ்சு நீ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்ட, அதுக்கப்புறம் தான் அவள் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டால, அதோட விட வேண்டியதானே, அதுக்கப்புறமா என்ன உட்கார வச்சுட்டு உனக்கு நடந்தது இந்த மாதிரி கல்யாணம், உனக்கு டைவர்ஸ் ஆக போகுது, நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணுவேன், உன்னை எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு எதுக்கு தேவையில்லாமல் ஒரு பொண்ணை போட்டு இப்படிலாம் நீ டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க அப்படின்றாங்க. டார்ச்சர் பண்ணுறேனா, நான் எங்கே டார்ச்சர் பண்ணேன், என் மனசில் இருக்கிறத தான் நான் சொன்னேன் அப்படின்றாங்க. இங்கே பாருப்பா தம்பி, நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காது, அவங்க புரிஞ்சிக்காம ஒரு இதில் தான் நீங்கள் கல்யாணம் நடந்துச்சு, ஆனால் இப்போ அவங்க ரெண்டு பேருக்குமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கு, டைவர்ஸ் அப்ளை பண்ணாங்க, அது போயிட்டு தான் இருக்குது, ஆனால் நாங்கள் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அடுத்த டைவர்ஸ் இதுக்கு போகும்போது அவங்க ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அந்த டைவர்ஸ் எங்களுக்கு வேணான்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழத்தான் போகிறாங்க, நீ வேணால் பார்த்துட்டே இரு, அப்படியே இல்லைனாலும் நான் அவங்கள சேர்த்து வாழ வைப்பேன், தேவையில்லாமல் நீ வந்துட்டு உன் மனசில் ஆசையை வளர்த்துக்கிட்டு குடும்பத்தில் இப்படிலாம் வந்துட்டு நீ பிரச்சனையை உண்டு பண்ணிட்டு இருக்கக்கூடாது, புரியுதா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு ராக ஒரு மாதிரி பார்த்துட்டு அதையும் நான் பார்க்குறேன் அப்படிங்கிறாரு. என்ன பார்க்குறேன்னு சொல்லிட்டு என்கிட்டே நீ சவால் விட்டுட்டு இருக்க, அவ என் மருமக எப்படி நீ என் மருமகளை வந்துட்டு என் வீட்டுக்கே வந்துட்டு அது என் பையன் இருக்கும்போதே நீ வந்து பார்த்துட்டு போவியா, நீ ஆஃபீஸ்க்கு மட்டும்தான் பாஸ், வீட்டுக்கெல்லாம் கிடையாது, கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கடுப்பாக சொல்லிடுறாரு. சரின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு மாதிரி கார் எடுத்துகிட்டு கிளம்பி போயிடுறாரு. ஸோ நிலா வந்துட்டு சேரன் கிட்ட பேசவே மாட்டேங்கிறாங்க. அது சேரனுக்கு ரொம்பவுமே கஷ்டமாக இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி உம்முனே உட்காந்துட்டு இருக்காரு. வேலைக்கு கூட போகாமல் உட்காந்துட்டு இருக்கும்போது அப்படியே நிலாவுக்கே ஒரு மாதிரி இருக்குது. ஐயோ நம்ம நிறைய திட்டிட்டோம் போல இருக்கேன் அண்ணனை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறாங்க பக்கத்தில். அண்ணன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. தப்பாக நினச்சி கதை பண்ணிடலாம், நான் எதுவும் தப்பாக நினச்சி சொல்லலை, சாரிப்பா மன்னிச்சிருப்பா அப்படின்றாங்க. ஐயோ மன்னிப்பெல்லாம் கேட்குறதுக்கு நீங்கள் ஒன்றும் இல்லைண்ணே, நீங்கள் போய் அப்படி சொல்லியிருக்கக்கூடாதுண்ணே, அது தப்பு தானே அப்படின்றாங்க. சத்தியமாக அவர் இப்படி ஒரு நினப்பில் உங்ககிட்ட பேசிகிட்டு இருப்பாருன்னு எனக்கு தெரியாது இல்லைப்பா, அவர் கேட்டாரேங்கிறதுக்காக நான் அப்படி சொல்லிட்டேன், ஆனால் கடைசியாக
தான் நான் சொன்னேன்ப்பா, அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும், என் வீட்டை விட்டு நிலா போயிடக்கூடாது, நிலா ரொம்ப நல்ல பொண்ணுன்னுலாம் நான் எல்லாமே சேர்த்து தான்ப்பா சொன்னேன், அதெல்லாம் அவர் உங்ககிட்ட சொல்லலையாப்பா அப்படின்றாங்க. அப்படிலாம் நீங்கள் சொன்னீங்களாண்ணே அப்படின்றாங்க. ஆமாம் நிலா, நான் அப்படி தான் சொன்னேன், நிலா எங்கள் வீட்டை விட்டு போயிடக்கூடாது அப்படின்னு நான் கண்டிப்பாக சொன்னேன்ப்பா, அதை அந்த அவரை சொல்லாமல் உங்ககிட்ட விட்டாருப்பா அப்படின்றாங்க. சரிண்ணே, அதெல்லாம் எனக்கு புரியுது, ஆனால் நீங்கள் அப்படி சொல்லிட்டீங்கன்னு சொன்னோன்னே அவர் என்கிட்ட வந்து பேசினப்போ எனக்கு கோவம் வந்துருச்சுண்ணே, மற்றபடி ஒன்றும் இல்லை, நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க, நானும் உங்களை திட்டிட்டேன், சாரிண்ணே அப்படிங்கிறாங்க. பரவாயில்லப்பா, குடும்பம்னா சண்டை வரதான் செய்யும், ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம பேசிக்குவோம், அடுத்த நேரம் சேர்ந்துக்குவோம், அதுக்காக அதனால ஒன்றும் பெருசாக எடுத்துக்கலப்பா நான் அப்படின்றாங்க. நான் செஞ்சதும் தப்பு தானேப்பா அப்படின்றாங்க. உடனே நடேசன் அங்கே இது எல்லாத்தையும் கேட்டுட்டு வந்துட்டு இங்கே பாருமா நிலா, நான் வந்துட்டு உன்கிட்ட எதுவுமே உனக்கு புத்திமதி சொல்கிற இடத்துல நீ இல்லை, உனக்கு எல்லாமே தெரியும், ரொம்ப அறிவான புள்ள நீ, இருந்தாலும் இன்னொருத்தன் வந்து ஒருத்தன் நுழையிறான் அப்படின்னா அதுக்கெல்லாம் காரணம் யாரு அப்படின்றாங்க. யாரு அப்படின்னு சொல்லி நிலா கேட்குறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் அப்படின்றாங்க. நான் என்ன பண்ணேன் அப்படின்றாங்க. ஆமாம், உனக்கு விருப்பத்தோட கல்யாணம் நடந்துச்சோ விருப்பம் இல்லாமல் கல்யாணம் நடந்துச்சோ, இப்போ உங்கள் 2 பேத்துக்கும் டைவர்ஸ் கிடைக்கல, இந்த வீட்டு மருமகளாக தானே நீ வாழ்ந்துட்டு இருக்க, அப்போ உன் கழுத்தில் தாலி இருக்கணும்ல, நீ தாலியோட கண்ணியமாக நீ வேலைக்கு போயிருந்தீன்னா அவன் பார்க்குற பார்வையே உனக்கு வந்துட்டு அவன் இந்த பொண்ணு கல்யாணம் ஆன பொண்ணு அப்படிங்கிறனால அப்படி ஒரு பார்வையில் பார்த்துருப்பான். நீ தாலியை கழட்டி வச்சுட்டு நீ ஆஃபீஸ்க்கு போயிருக்கிற, அப்புறம் அவன் பார்க்குறவன் எப்படி நினைப்பான், உன்னை பார்த்துட்டு கல்யாணம் ஆகாத பிள்ளைன்னு சொல்லிட்டு அவன் உன்னை நினச்சிட்டான், இப்போ அதை விட முடியாமல் அவன் தவிச்சிட்டு இருக்கான், இதுக்கெல்லாம் காரணம் யார், நீ தானே, அந்த தாலியை நீ கழட்டி வச்சதே தப்புதாம்மா, ஏதாவது ஒரு சண்டை குடும்பத்துக்கு ஒன்றுனா மட்டும் நான் கழுத்தில் தாலியை போட்டுக்குவேன், இல்லைனா போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ பண்ணிட்டு இருக்கிறதுலாம் நியாயமா, என்னவா இருந்தாலும் ஒரு குடும்ப பொண்ணுன்னா அவள் கழுத்தில் தாலி இருந்தாதாம்மா அவளுக்கு மரியாதை, இப்போ பார்த்தியா உன் கழுத்தில் தாலி இல்லாததுனால தானே எவனோ வந்து உன்கிட்ட வந்து இப்படி பேசுகிறான்னு சொல்லிட்டு நீ வருத்தப்படுற, இப்போ உன் கழுத்தில் தாலி இருந்துச்சுன்னா அவன் பார்க்குற பார்வையே ஒன்று சோழனோட பொண்டாட்டியாக தான் பார்த்துருப்பான், அப்படி இருக்கும்போது எப்படி அவன் வந்து மனசில் ஆசையை வளர்த்துருப்பான் சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் நிலாவுக்கு புரியுது, அப்போ நம்ம பண்ணது தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி. ஒன்று சோழன் இருந்துட்டு ஏன் நீ வேற, அவங்க தான் அந்த தாலியை வந்துட்டு அவங்க கழட்டி என்கிட்ட கொடுத்துட்டாங்க, அதை வேற ஏன் பண்ணி குத்தி வேற காட்டணுமா அவங்கக்கிட்ட அப்படின்றாங்க. டேய், குத்தியெல்லாம் காட்டலடா, தப்பு யார் பண்ணாலும் தப்பு தான், அது நிலாவாக இருந்தாலும் சரி நானாக இருந்தாலும் சரி, நான் ஏதாவது பண்ணிட்டா மட்டும் என்கிட்ட வரிஞ்சு கட்டிட்டு சண்டைக்கு வரீங்கல்ல, அது நிலாவாக இருந்தாலும் ஒரு சில நேரத்தில் எல்லா மனுஷங்களும் தப்பு பண்ணுறவங்க தான், அந்த தப்பை ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நம்ம உணர்ந்துட்டோம் அப்படின்னா அதை திருத்திக்க பார்க்கணும், அதை தான் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, பார்த்துக்கோமா உனக்கு இருக்கிற மரியாதை அந்த தாலியில தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. இப்போதான் நிலா யோசிக்கிறாங்க, அப்போ நம்ம அந்த தாலியை கழுத்தில் போட்டிருந்துருக்கணும், அதை கழட்டினதான் நம்ம தப்பு அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. ஸோ இதுக்கு மேலே நிலா எப்படி வந்துட்டு ராகவை ஃபேஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத இது இனிமேல் வரப்போகிற கதைக்களத்தில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான கதைக்களம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.